ஹலோ கைஸ், நீங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மேன் என்ன தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் மட்டும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிஸ் அவுட் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஹலோ வேர்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஜாவா படிச்சுட்டு இந்த ஒரு மெயின் மெத்தட்னா என்ன தெரியாமல் இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் புரியிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ எப்படி அச்சீவ் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஜாவா எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒரு டிஃபால்ட்டாக நீங்கள் பஸ் எடுத்தோன்னா எந்த மெத்தட் டிஃபால்ட்டாக மெயின் மெத்தட் கால் ஆகும் அப்படிங்கிற நாலேஜில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. ஓகேவா? நான் கரெக்டாக ரன் கொடுத்த உடனே எனக்கு அந்த மெயின் மெத்தட் கால் ஆகுது. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் செப்பரேட்டாக மெயின் மெத்தடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கால் பண்ணல. கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ணல. அப்புறம் எப்படி கால் ஆச்சு அப்படிங்கிறதான் மேட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் எப்படி கால் ஆச்சுங்கிறது முன்னாடி நம்ம நார்மலாக மெயின் மெத்தட் இல்லாமல் ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணும் ஃபஸ்ட்டு அது தெரியணும் நமக்கு. ஓகே, எப்படி பண்ணும்? ஆக்சுவலாக சிம்பிளாக இருக்கட்டுமே. இப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தட் இருக்குதுன்னா நான் அதை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இதுவும் அதே மாதிரி இது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். இது வந்து ரிட்டன் டைப்பு சொல்லுவோம். இது வந்து மெத்தடோட நேமு. இதுதான் மெத்தடோட சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஹாயின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல மெயின் மெத்தடும் இருக்குது, கால்னு மெத்தட் இருக்குது. இப்போ இதில் ரன் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும்? திரும்ப அதே மெயின் மெத்தட் தான் கால் ஆகும். ஏன்னா இந்த காலுங்கிறத நம்ம கால் பண்ணல. கால் பண்ணால் மட்டும் தான் இந்த கால் மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? இப்போ இது எப்படி கால் பண்ணலாம்? இந்த இடத்துல என்ன இருக்குது? பப்ளிக் வாய்ட் கால்னு இருக்குது. இந்த மெத்தட் எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும்ல ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது மெத்தட் எப்படி கால் பண்ணால் ப்ராப்பராக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணணும். ஓகே, ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அந்த மெத்தடுக்கு வந்து மெமரியாக அலோகேட் ஆகும். ஓகேவா? இப்போ அதை பாருங்கள். மெயின் எக்ஸாம்பிள் அதை எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? அந்த கிளாஸ் நேமு ஒரு ஆப்ஜெக்டோட நேம். இது எந்த நேமாக வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் ஓபிஜேன்னு சும்மா வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். வேல்யூன்னு கூட வச்சா கூட இதனால வச்சுக்கலாம். இது வந்து நம்ம யூஸர் வைக்கிற நேம் தான். நான் வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ஆப்ஜெக்ட் மீன் பண்ண புரியணுங்காண்டி ஓபிஜேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுக்கிட்டு இந்த நியூன்னு கொடுக்குறோம்ல, இந்த நியூ வேர்டை பார்த்து தான் நியூ வேர்டுன்னு வந்து ஒரு நியூ வேர்டுன்னு வரும்போது தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து மெமரி அலோகேட் பண்ணணும் நம்ம கொடுக்குற வேல்யூக்கு. ஓகேவா? வச்சுட்டு திரும்ப மெயின் எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இது பேர் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் இந்த மெத்தடை கால் பண்ணணும். இது எப்படி கால் பண்ணலான்னா, இப்போது இந்த ஓபிஜேன்னு இருக்கா, இதான் இப்போது இந்த மெமரி இந்த நியூ வச்சு கிரியேட் பண்ணுற இதோட மெமரி வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகாண்டி இந்த மெமரி வச்சு இதை கால் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கால் க்ளோன் இதெல்லாம் இந்த மெத்தடில் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் இன்னொரு இது இருக்குது. நான் அப்புறம் வீடியோ போடுறேன். அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் எல்லாத்தோட பேஸ் கிளாஸ். ஓகேவா? பேரண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க ஜாவாவில். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கால்ங்கிற மெத்தட் நான் எழுதியிருக்கோம், அதை மட்டும் கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒரு கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், டல்லாக இருக்கா, நோ யூசேஷன் இருக்கா. இப்போ அதை டாட் கொடுத்து நான் வந்து கால் பண்ணோன்னே எனக்கு இது வந்து ப்ளூ கலர் ஆகிடுச்சு. அப்போ இந்த மெத்தட் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போது ஓபிஜே வந்து இப்போ நான் கால் பண்ணால் எனக்கு ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஜஸ்ட் அதே மாதிரி ரன் பண்ணுறேன். ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது ஓகே, இந்த இடத்துல இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெனுக்கு வரும். அப்புறம் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸுக்கு போவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லைனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். ஓகே, ஒரே மெத்தடு, ரெண்டுமே மெத்தடு. இந்த மெத்தட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதான் மெயின் மெத்தடுக்குள்ளது. இந்த பப்ளிக்னு இருக்குல்ல, இதான் ஆக்சஸ் மாடிஃபையர். அதாவது ஜாவாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியே 4 ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். இந்த 4ல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ப்ரைவேட் யூஸ் பண்ணுவோம் ரியல் டைமில். ப்ரொடெக்டடும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிஃபால்ட்டும் பப்ளிக்கும் வந்து ஒரே லெவல் தான். அதுக்கு இன்னும் ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். இப்போதைக்கு பப்ளிக் ஏன் போட்டிருக்கோன்னா, பப்ளிக் போட்டால் நம்ம வந்து எந்த ஒரு டேரக்டில் இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் பண்ணி ப்ரைவேட் போட்டிங்கன்னா ப்ரைவேட்டோட ஸ்கோப் வந்து வித் இந்த கிளாஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஸ்கோப் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ப்ரைவேட்டோட நேச்சர். ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல குழப்பிக்காதீங்க. பப்ளிக் ஐக்கானி போகிறோம்னா எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் பப்ளிக்னு அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் இது பண்ணுறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குல்ல, ஸ்டாட்டிக் என்னென்னா, இது வந்து கிளாஸுக்கு பார்த்திப்படும். அதாவது கிளாஸோட உரிமை உள்ளது, அதாவது கிளாஸோட மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல ஸ்டாட்டிக்கு போடும். ஓகேவா? ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு. நீங்கள் இந்த கீவேர்டு அப்போல்லாம் இது வேணாம். ஸ்டாட்டிக்னு போட்டால் நம்ம வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து மெமரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது வந்து கம்பைல் டைம்லேயே கிளாஸோட மெமரி அலோகேட் ஆகும்போது அலோகேட் ஆயிரும் இந்த இதுக்கு வந்து. அதனால் இந்த வார்த்தையை வந்து ஸ்டாட்டிக்னு போடுறோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் ஒரு தனி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த இது புரியும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
பப்ளிக்ங்கிறது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். அது பப்ளிக் போடும்போது நம்ம எங்கே இருந்தாலும் அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மெத்தடை வந்து கால் பண்ணிக்கலாம். அதனால தான் பப்ளிக்னு போடுறோம். ஸ்டாட்டிக்னு போகும்போது அந்த ஸ்டாட்டிக்ங்கிறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து மெமரி வந்து கம்பைல் டைமில் அலோகேட் ஆகும். இப்போ நம்ம மேற்கொண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா மெமரி அலோகேட் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்டாட்டிக் போடும்போது கம்பைல் டைம்லேயே கிளாஸோட மெமரி அதுக்கு அலோகேட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் தேவையில்லை. வாய்டுன்னு ஒன்று இருக்குது. வாய்டுங்க ரிட்டன் டைப். இப்போ எத்தனை ரிட்டன் டைப் இருக்குதுன்னா எல்லாமே ரிட்டன் டைப் தான். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு, ஃப்ளோட் எல்லாமே ரிட்டன் டைப் தான். அதாவது என்னென்னா மெத்தட் எழுதுகிற அந்த மெத்தடோட அவுட்புட் வந்து எந்த மாதிரி வர நீ கொடுக்க போகிற அப்படிங்கிறது தான் ரிட்டனு. இப்போ இந்த இடத்துல வாய்டுன்னு இருக்குல்ல, வாய்டுக்கு வந்து நோ ரிட்டன் டைப்னு அர்த்தம். அதாவது அது வந்து எதுவுமே ரிட்டன் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக இந்த மெத்தடை மட்டும் பாருங்கள். இதை கூட ரிமூவ் பண்ணியிருந்தேன் நான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் வந்து ஒரு மெயின் மெத்தடு இவ்வளோ ஹலோன்னு மட்டும். இந்த இடத்துல நான் எதுவுமே ரிட்டன் பண்ணல. ரிட்டன் பண்ணுறேன்னா எப்படின்னா இதான் இது பேர் தான் ரிட்டன் பண்ணுறது. எனக்கு வந்து 10 ரிட்டன் பண்ணுன்னு சொன்னால் இது பேர் தான் ரிட்டன் பண்ணுறதுன்னு அர்த்தம். RUTURN இது பேர் தான் ரிட்டன் பண்ணுறது. இந்த மாதிரி எதுவுமே ரிட்டன் பண்ணல. அப்போது நமக்கு இந்த ரிட்டன் கீவேர்ட் தேவையில்லை. அதனால் வாய்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல எனக்கு ரிட்டன் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் இன்ட்டுன்னு மாற்றிக்கணும். இந்த இடத்துல இன்ட்டு மாற்றிங்கன்னா இந்த எரர் போயிடும். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு போடணும். ஸ்ட்ரிங்குன்னு போட்டு இதை நல்ல நேமாக வச்சுக்கோங்களேன். மெயின் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல எரர் போயிடும். ஓகேவா? எதனால் ரிட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நார்மல் மெத்தட் தான். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் போட்டிங்கன்னா இது வந்து நார்மல் மெத்தட் ஆயிரும். மெயின் மெத்தடாக என்ட்ரி மெத்தடாக இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் டிஃபரன்ஸை தவிர வேறு இல்லை. இப்போ இந்த இடத்துல ஓகேவா இருங்க வரேன், நான் பழைய மாதிரியே வச்சுருந்தேன். இப்போ இந்த இடத்துல நார்மலாக பார்த்தாச்சு. இப்போது இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கு ஆக்சஸ் மாடிஃபையர்னு பார்த்தாச்சு, ஸ்டாட்டிக் பார்த்தாச்சு, ரிட்டன் டைப் பார்த்தாச்சு. ஓகே, நமக்கு எதுவுமே ரிட்டன் பண்ண போகிறதா இல்லை. நோ ரிட்டன் டைப்புக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை தான் வாய்டு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் மஸ்ட்டாக கொடுக்கணும். கொடுத்தா தான் சிஸ்டமுக்கு வந்து புரியும். நம்மளாக டிஃபால்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நீங்கள் என்ன இப்போ கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அது வந்து மெமரி அலோகேட் பண்ணணும், அதை வச்சு தான் ரன் பண்ண போகுது. ஓகே, இதில் மெயின்னு இருக்குல்ல, மெயினுங்கிறது வந்து மெத்தட் நேம். மெத்தடோட சின்டெக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? வந்து ஃபஸ்ட் வந்து இதான் ஆக்சுவலாக மெத்தட் சின்டெக்ஸு. ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் கொடுக்கணும், ஒரு கீவேர்டு கொடுக்கணும், கீவேர்டு கொடுக்காம இருக்கலாம், ஒரு ரிட்டன் டைப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் மெத்தட் நேம் வைப்போம், அப்புறம் பேரந்திஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் மெத்தடோட சிக்னேச்சர். இந்த இதுக்குள்ளே இருக்கல, இது பேர் வந்து பாராமீட்டர் சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் ஆக்ஷன் இருக்கா, இதை நான் தனியாக வரேன். இந்த இடத்துல என்னன்னாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங்கு போட்டு ஆக்ஷன் இந்த மெயின் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கு ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங் பண்ணால் இந்த இடத்துல போட்டுருக்குது. நார்மல் மெத்தடில் அது நார்மலாகவே இருக்கும். ஓகேவா? அதை நான் பார்த்துக்கலாம். இதில் மெயின்னு இருக்குது. மெயினுங்கிறது என்னென்னா ஏன் மெயின் தான் கொடுக்கணுமா, வேறு நேம் கொடுக்கக்கூடாதான் கேட்டால் நீங்கள் நார்மல் மெத்தட் இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் மெயின் மெத்தடுக்கு வந்து மெயினுங்கிற நேம் தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கே டிஃபால்ட்டாகவே ஜாவாவில் வந்து கொடுத்துட்டாங்க. JVMல வந்து மெயினுங்கிற மெத்தடை வந்து எனக்கு மெயினுங்கிற நேம் வர்ற இது தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி செட் பண்ணிட்டதுனால நீங்கள் வேறு மெத்தடை கால் பண்ணால் மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட்னு வரும். இப்போ இந்த இடத்துல நான் அதையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல மெயினுக்கு பதிலாக மெயின் ஹலோ அப்படின்னு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல மெயின் ஹலோன்னு போட்டுருக்கு. அதே மாதிரி எப்படி சரி வைட் மெயின் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன எரர் மட்டும் பாருங்கள். மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் மெயின் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் டிஃபைன் as a மெயின் மெத்தட். ஓகேவா? இதான் மேட்டர். இந்த மாதிரி அவனுக்கு வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் அதுக்கு மீனிங். ஏன்னா அங்கே வந்து மெயின் மெத்தடை எதிர்பார்க்குறாங்க. மெயினுங்கிற ஒரு நேமோட மெத்தட் தான் அங்கே வந்து வேணும் அப்படின்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதுனால மெயின் மெத்தடை என்ட்ரி பாயிண்டாக அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது. ஓகேவா? இந்த எரர் இவ்வளோ தான் இதில். ஓகே, இப்போ இந்த இடத்துல நார்மல் மெத்தட் உங்களுக்கு மெயின் மெத்தட் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்காண்டி இதை வச்சுருக்காங்க. இது வந்து மெயின் யூசேஜ் வந்து இந்த எப்போ தெரியும், இப்போ நார்மலாக பண்ணும்போது தெரியாது. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த வேரியபிள் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேரியபிளும் செட் பண்ணுற எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல இதை இன்டெலிஜ் யூஸ் பண்ணுறேன். இன்டெலிஜில் போய்ட்டு இந்த மேலே ரன் சிம்பிள் பார்த்துல ரைட்டில் 3 டாட் இருக்கான். இது எப்படின்னா இந்த ரன் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இந்த எடிட் போனீங்கன்னா இந்த இடத்துல வரும். இதான் நம்ம வச்சுருக்கிற கிளாஸு, இதுதான் அந்த வேரியபிள். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கா, இதான் அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுத்தாலும் அது வந்து அங்கே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுற ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா பேஸோ எதனாலும் வச்சுக்கோ, எதாவது கன்செப்ட் நம்ம வந்து முன்னாடி டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நான் வந்து CodeV2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். CodeV2 நமக்கு வார்த்தையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருந்தேன்.
இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே CodeV2ங்கிறது இல்லை. இப்போ நான் ரன் பண்ணாலும் CodeV2 வராது. ஓகேவா? அது எப்போ வரும்னா நீங்கள் CodeV2 அந்த கமல் ஆர்குமெண்ட்ஸை எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம்னா சிஸ்அவுட்டுக்குள்ள args, ஏன்னா இந்த args நேம் இங்கே வச்சுருக்கிறோம், அதனால் இந்த args போடுறோம். இந்த args போட்டு 0th பொசிஷனில் இருக்குது. இது வந்து அரே. ஓகேவா? நம்ம ஒரே ஒரு வேல்யூ தானே வச்சுருக்கிறோம், அதனால் அது அரே 0th பொசிஷனில் தான் இருக்கும். அதை எடுக்கிறேன். இப்போ நான் args 0ன்னு போட்டால் இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த CodeV2ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த இடத்துல. இந்த இடத்துல இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இதை வந்து இப்படி தான் போடணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் ஆக்ஸ்ன்னு இருக்கு, இந்த இடத்துல ஆக்ஸ் மட்டும் தான் போடணுமான்னு இருக்கும். வேறு எதுவும் போடலாமா? போடலாம், எந்த தப்புமே இல்லை. இப்போ இந்த இடத்துல இதை போட்டு இந்த இடத்துல ராஜா அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா இந்த இடத்துல இதுவும் ஒர்க்காக தான் போகுது, ஒர்க்காகாமலாம் இருக்காது. அந்த இடத்துல அந்த ஆக்ஸுங்கிறது நேம் வந்து கட்டாயம் அதை தான் வைக்கணும் நேமில், அது வந்து யூசர் எது வைக்கிறனாலும் அது வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதை எப்படி வைக்கிறீங்களே, அப்போது இந்த இடத்துல இந்த இதை இப்படி கட் பண்ணிட்டு இதை இப்படி போடலாமா, இது எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் அதுவும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் எலிஜிபிள். இந்த இடத்துல இது எதிர்பார்க்குறது நீங்கள் அரே டிக்ளரேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி போடும்? ஒரு டேட்டா மென்ஷன் பண்ணுவோம், இந்த ஒரு ப்ராக்கெட், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போடுவோம், அப்புறம் வேரியபிள் நேம் வைப்போம், அப்புறம் நியூ போட்டு இன்ட் போட்டு போனோம்ல, அதே தான் இங்கே. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் அரே தான். இந்த இடத்துல பாராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் அரே பாராமீட்டரை பாஸ் பண்ணா ஒன்றா இந்த மெத்தடுக்கு வந்து ஸ்ட்ரிங்லாம் எதனாலும் வைக்கலாம், நம்பர் ஒரு எதனாலுமே வரும். ஓகேவா? அது மாதிரி நம்ம என்ன கமெண்ட் ஆர்குமெண்ட்ஸில் சென்ட் பண்ணாலும் இங்கே வந்து ஸ்டோரை எடுத்துக்கிற முடியும். அதை தான் இந்த இடத்துல மெயின் பண்ண தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மலாக என்ன புரிஞ்சு வச்சுக்கோன்னா இந்த இடத்துல மெத்தடில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இந்த இடத்துல பார்த்த வரைக்கும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு மெயின் அப்படிங்கிறது என்னென்னா, பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர் எதுக்காண்டி கொடுக்குறோம், அது வந்து இந்த கிளாஸோட மெத்தடை எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணணும், அதுக்காண்டி பப்ளிக்னு கொடுக்குறோம். அதில் ப்ரைவேட் கொடுக்கலாமாங்கடா, ப்ரைவேட் கொடுக்கலாம், கொடுத்தா ஆனால் கால் பண்ண முடியாது. ஓகே, அவுட் சைட்லேருந்து கால் பண்ண முடியாது. ஏன்னா இது என்ட்ரி மெத்தடாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் மெத்தடுக்குள்ளே வந்த பிறகு தானே ஒரு இதை கால் பண்ண முடியும், ப்ரைவேட்டாக வச்சுருந்தீங்கன்னா. அதனால இந்த இடத்துல பப்ளிக் கொடுக்குறோம். ஸ்டாட்டிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு நார்மல் மெத்தடை வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல இது என்ட்ரி பாயிண்டாக இருக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கும் போடும்போது கிளாஸ் டைம்லேயே மெமரி அலோகேட் ஆகிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து கால் பண்ண முடியும். ஓகேவா? வாய்டுங்கிறது இப்போ இந்த இடத்துல வாய்டு ரிட்டர்ன் டைப் ஏன் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மெயினுங்கிறதே த்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஏதாவது எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல ஏதாவது எரர் பண்ணி விட்றேன்னா ரைட், இப்படி இல்லை, வேறு ஏதாவது எரர் பண்ணி விட்றேன், சம்திங் ஏதாவது போட்டு விட்றேன். நான் எதிர்பார்க்குற எரர் வருதான்னு பார்ப்போம். இப்படி இல்லை, ஓகே. நான் எதிர்பார்க்குற எரர் வரல. இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்டாக்னு எரர் வரும், அந்த எரர் வருமா மாதிரி தான் வரல. அது எப்படி பார்க்கணும்னு தெரியல, பார்ப்போம் அதை. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கலாம். அது நம்ம எதாவது வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன் இந்த வீடியோத்தையே. இப்போ இந்த இடத்துல அதான் இந்த மெயினுங்கிறத த்ரெட்டாக எடுத்துக்கிடுவாங்க. இப்போது இந்த இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் இதுக்குள்ளேருந்து என்ன ஆப்ஷன் பார்க்கணும்னாலும் இதுக்கப்புறம் தனித்தனி செப்பரேட் த்ரெட்டாக வந்து ரன் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் இந்த இடத்துல ஜேவிஎம் எதுவும் ரிட்டர்ன் பண்ண அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் பண்ணாலும் அது எடுத்துக்கிடாது. அது எங்கே போய் வைக்க, அதுக்கப்புறம் என்ன மெத்தடே நீங்கள் வந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க, வீட்டுக்கு போனப்போ எதையும் கொண்டு போகணுமா என்ன, வேலை முடிஞ்சால் வேலை முடிஞ்ச இடத்துல எதையும் வச்சுட்டு போயிடணும். அதே தான் இங்கே இங்கே எதையுமே கொண்டு போன அவசியம் இல்லை. அதனால் இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? அவ்வளோதான் இந்த இடத்துல. மெயினுங்கிறது மெத்தட் நேமு. இதான் இந்த மெயின் மெத்தடுக்கு வந்து மெயினுங்கிற வார்த்தையை தான் கொடுத்தாகணும். அதனால் நீ மெயின் தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே நான் எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் மெத்தட் வந்து .கால்னு சொல்லி கால் பண்ணணும், அது மாதிரி அவங்களும் மெயின் மெத்தடுக்கு வந்து மெயின் சொல்லி அந்த கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஜேவிஎம்ல அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதனால் மெயின் தான் கொடுத்தாகணும். இந்த ஸ்ட்ரிங் ஆக்ஸுங்கிறது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸு. உங்களுக்கு கமாண்ட் லைன் மூலமாக வேல்யூ பாஸ் பண்ணுறக்காண்டி இந்த யூஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அது போக இல்லாட்டாலும் நெக்ஸ்ட் வீடியோ செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.